உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அழித்துள்ள உம்மை விட யாரும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. அழுகுகளால் நான் சுகமானே, உன் வார்த்தை நான் வெல்லனானே. அழுகுகளால் நான் சுகமானே, உன் வார்த்தை நான் வெல்லனானே. நான் வெல்லனானே, நான் வெல்லனானே. சொன்னதென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான பாஸ்டர் அவர்கள் கடந்த தினத்தில் அவர் உடல் சுகவீனமாய் அவர் சென்றிருந்தார். கர்த்தர் இந்த நாளிலே அவர் பலத்தையும் சுகத்தையும் கொடுத்து இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். அவர் கிதியோனை போல பராக்கிரமசாலியாக ஆண்டவர் மாற்றி இந்த இடத்துல ஒரு கலக்க போறார். அல்லேலூயா. நாம் எல்லாம் பராக்கிரமசாலிகள். ஆண்டவர் எப்படி கூப்பிடுறாரு பாருங்க. நம்ம தான் நம்மளை பற்றி தாழ்வாக நினச்சிக்கிறோம். ஏதோ வந்திருக்கங்க, எப்படிங்க இருக்குங்க, ஏதோ இருக்காங்க, என்ன பண்ணுறீங்க, ஏதோ போயிட்டு இருக்காங்க, என்னமோ போகுது, வாழ்க்கை போகுது, அது போகுது. ஆனால் நமக்கு ஆண்டவர் கொடுக்குற அடைமொழி பராக்கிரமசாலியே. ஆமென். எல்லாம் பராக்கிரமசாலியில் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா சொன்னீங்க போங்க. பராக்கிரமசாலி அப்படின்னா சாம்பியன், வேலர் அப்படின்னு அர்த்தம். அப்போ அன்பீட்டபிள் சாம்பியன்னா என்னன்னா நிறைய பேர் அடிச்சு இன்னொரு அவனை அடிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு அர்த்தம். அதனால்தான் ஆண்டவர் பராக்கிரமசாலி என்று சொல்லுகிறார். அதனால ஆண்டவர் எல்லா காரியங்களையும் அவர் அற்புதமாக நடத்துகிறார். நான் கூட இந்த சூழ்நிலையில நாம் மறுபடியும் கிறிஸ்துக்குள்ள நாம் வரும்பொழுது எல்லாம் கவனிங்க. கிறிஸ்துக்குள்ள நாம் வரும்பொழுது நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம். நம்ம உண்டு, நம்முடைய ஆசை உண்டு, நமக்கு என்ன விருப்பமோ நமக்குன்னு ஒரு தனி கோல். இட்ஸ் மை ஆம்பிஷன், இட்ஸ் மை கோல், இது என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நாம் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒரு நாளிலே இயேசுவை கண்டுகொள்ளும் பொழுது ஒரு பெரிய ஒரு திருப்புமுனை உண்டாகுது. நமக்குள்ள இன்னொருத்தர் வந்திருக்கிறாரு. ஆண்டவராக இயேசு நம்ம இருதயத்தில் இடம் கொடுக்கும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையில இடைபடுகிறார். நம்ம வாழ்க்கையில நம்ம செய்கிற சூழ்நிலையெல்லாம் அவர் குறுக்கீடு செய்கிறார். அவர் வரும்பொழுது நாம் அவரை குறித்து ஒரு அறிவையும் அவரை குறித்த விருப்பத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது ஏதோ அவர் விருப்பம், அவர் நமக்கு அடிமையா, அவருக்கு நம்ம அடிமை, அவர் சொல்ற பற்றி கேட்கணும் அப்படி கிடையாது. அவர் விருப்பமே என்னன்னா உன்னை உயர்த்துறது தான். அல்லேலூயா. உன்னை வாழ்க்கையை நீங்க சகலவற்றிலும் சாதிக்கக்கூடியவர்களா, எல்லா விதத்திலையும் நீங்க உங்களுக்கு கிருபை பெற்றவர்களா மாத்திரம் தான் அவருடைய விருப்பம். அந்த விருப்பத்தை சாதாரண பார்த்தீங்கன்னா ஒரு தகப்பன் தான் பிள்ளை குறித்து ஒரு பெரிய சிந்தனையை வைத்திருப்பான். இந்த பிள்ளைகளுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்ற பேச்சை கேள்டான்வான். என் சொல்ற பேச்சை கேளு, நான் சொல்றதை கேளுட்டா ஏதோ அவனை அடிமைப்படுத்தி அவனை தனக்கு ஏதோ தன்னுடைய சுய லாபத்துக்காக செய்யற மாதிரி இருக்குது. இல்லை, உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைத்து தரும்படி தான் அவர் சிந்திக்கிறார். அதுபோலதான் ஆண்டவராகிய இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இடைப்படும் போது நம்ம வாழ்க்கையில் அவர் வந்துட்டு நமக்கு நல்ல காரியங்களை சொல்லி தரும்படி, நமக்கு வாழ்க்கையை சிறந்திருக்கும்படி, நாம் பெரிய காரியங்களை செய்யும்படி, நாம் அவரை போல ஆகும்படி அவர் சித்தம் வைத்திருக்கிறார். அதனால அதுக்காக தான் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இப்போ முதல்ல ஒரு மனுஷன் பாவம் செய்யும்போது மாம்சத்துக்குரியவனாய் மாறிட்டான். மாம்சத்துக்குரியன்னா அவன் செல்ஃபிஷ் ஆளாயிட்டான். அவனுக்காக வாழணும், அவன் இந்த உலகத்துக்காக வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த வாழ்க்கைக்குள்ளேயே அவன் போய்விட்டான். அப்ப ஆண்டவர் மறுபடியும் அவனை புதுப்பிக்கிறார். ஆவியானவரை அவர் அறிமுகப்படுத்துகிறார். ஆவியானவருக்குள்ள எப்படி வாழணும் அவர் சொல்லி தருகிறார். சரி, நாம் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை குறித்து தியானித்து வருகிறோம். நாம் இப்பொழுது வாசிப்போம். கலாத்தியர் எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரம் 22 25 வசனங்களை வாசிப்போம். ஆவியின் கனியோ அன்பு நம்ம பார்த்துட்டோம். சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்பொழுது நாம் இச்சை அடக்கத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த பாருங்க, இயேசு நம்முடைய தேவன்
நம்ம வாழ்க்கையில வரும்போது, இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும் பொழுது, இதை கீழ்கொண்ட வசனம் பார்த்து, இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் என்றவில்லை, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார். இயேசு எப்படி அறையப்பட்டாரோ சிலுவையில நாம் அறையப்பட வேண்டும். நம்முடைய மாம்சத்தை அறைக்கணும். நம்ம அடிச்சுக்கிறது இல்லை, நமக்குள்ள இருக்கிற மாம்சத்தை, மாம்ச குணத்தை, மாம்ச எண்ணங்களை நாம் சிலுவையில வச்சு அடிச்சு ஆணி அடிச்சிடணும். எப்படி இயேசு அடிச்சு காயப்படுத்தி குற்றுயிரும் குலையுரமா மாட்டினாங்களோ அது போல நமக்குள்ள ஒரு மாம்சம் இருக்குது. அந்த மாம்சத்தை நாம தான் அடிக்கணும், அடிச்சு எடுத்து மாட்டணும் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அப்போ நாம் ஆவியினால் பிழைத்திருந்தால் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கவும் கடவும். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் இல்லை. அல்லேலூயா. இப்படிப்பட்ட பிரமாணம்னா இதெல்லாம் சட்டதிட்டங்கள். இப்ப பாருங்க, ஆண்டவர் சில சட்டதிட்டங்களை கொடுக்கிறார். இப்படிதான் நடக்கணும், இதெல்லாம் செய்யணும், இதுதான் சட்டம், இதுதான் விருப்பம், இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சட்டத்திட்டங்கள் எல்லா மதத்திலும் இருக்குது. சட்டத்திட்டம். ஒரு அம்மா எங்க வீட்டுக்கு அருகாமையில் ஒரு அம்மா இருந்தாங்க. அப்படியே அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க ரொம்ப சோகமா. நான் கேட்டேன், என்னம்மா ரொம்ப சோகம்? அவங்களுக்கு வயசு 85 இருக்கும். நான் கேட்டேன், என்னம்மா ரொம்ப சோகமா இருக்கீங்க? அவங்க சொன்னாங்க, எனக்கு ரொம்ப துக்கமா இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னா. ஏன்னா பகவானுக்கு சில நேரங்கள் சிலது செய்ய முடியல, நிறைய சாங்கியங்கள் எங்களுக்கு உண்டு. ஒரு நாளைக்கு ஊமத்தம்பூ கொடுக்கணும், ஒரு நாளைக்கு ஆவாரம் பூ கொடுக்கணும், இன்னொரு மாதங்களில் நாங்கள் அலரிப்பூ கொடுக்கணும். ஆனால் இப்போ எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அலரிப்பூ கொண்டு வானா பூக்காரிக்கிட்ட சொன்னால் அவங்க எடுத்துகிட்டு வர மாட்றாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பகவான் கோச்சு போகிறோன்னு பயமா இருக்குது. சில நேரங்களில் சாணி கூட கிடைக்கல, அதில் தான் வச்சு கொடுக்கணும், அது கூட கிடைக்கல, ரொம்ப கஷ்டமா இருக்குது. மனசுக்குள்ள பகவான் கோச்சுக்குவாரோ என்ன நினைச்சுக்குவாரோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேதனை போடுறோம். இப்படிலாம் ஒரு பிரமாணங்கள் இருக்குது. சில பேர் சில மதங்களில் பார்த்தீங்கன்னா 5 வேளை தொழுகணும், 5 வேளை எப்படி செய்யணும், அதை செய்யணும், இப்படி சட்டத்திட்டங்கள் உண்டு. சில இதில் பார்த்தீங்கன்னா இவங்களே இருப்பாங்க 150 கிலோமீட்டருக்கு போயிட்டு நடந்து திரும்பி வருவாங்க. திரும்பி நான் கோபம் போச்சானா போகல, வேற என்னென்னமோ செஞ்சு மலை மேலே ஏறி இறங்கி ஏதாவது வந்துட்டாங்கன்னா, குடி பழக்கம் போச்சா போல, பிடிவாத குணம் போச்சா போல, வெறுப்பு போச்சா போல, கசப்பு போனா போல, எதுவுமே போல. ஆனா ஏதோ ஒரு சாங்கியம், ஒரு பிரமாணம், அதை அவங்க செய்துட்டு இருக்கிறாங்க. அதனால ஒரு சின்ன திருப்தி ஏற்படுது, அதை செஞ்சேன்னு சொல்றாங்க இல்லையோ. என்ன வாழ்க்கையில மாற்றம், குணத்துல என்ன மாற்றம்? உங்களுடைய மாம்சத்து குணத்திலிருந்து எப்படி வெளியே வரீங்க? மாம்சத்திலிருந்து எப்படி வெளியே ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி கொண்டு போறீங்க? ஆண்டவர் மனுஷனை படைக்கும் போது ஆவியா படைச்சார்னா ஆவிக்குரிய குணங்களா படைச்சாரு. நல்ல கவனிங்க, ஆவியா படைச்சாருன்னா அப்படியே காத்து மாதிரி இருக்குது இல்ல. ஆவிக்குரிய குணங்கள் தேவனுடைய பண்புகளை பெற்றுக்கொள்ளணுமாய் படைத்தார். ஆனா இல்ல, அன்பு இல்ல, சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, ஒண்ணுமே இல்லை. அப்படியே வெறும் டப்பா, காலி டப்பா மாதிரி ஆயிட்டாங்க. ஆனா இந்த இடத்துல சொல்ற இப்படிப்பட்ட பிரமாணம், எப்படிப்பட்ட பிரமாணம்? ஆண்டவரால், தேவனால் ஏற்படுத்தப்பட்ட பிரமாணங்கள் தான் அன்பு, சமாதானம், சந்தோஷம், இச்சை. இயேசு கிறிஸ்துவம் எதை டீல் பண்ணுது? உன் மாம்ச குணத்தை, உள்ளான அந்த காரியத்தை டீல் பண்ணுது. உள்ளான மாம்சத்தினுடைய அழுக்க டீல் பண்ணுது. உள்ள ஆழமான குணத்தை டீல் பண்ணுது. மற்ற சாங்கியங்கள்லாம் நீங்க வெறுப்போடு கூட செய்யலாம், கசப்போடு கூட செய்யலாம், பாவ இச்சையோடு கூட செய்யலாம், எல்லாத்தையும் செய்யலாம். ஆனால் கிறிஸ்து அதை விரும்பல. உள்ளான ஆழமான அடித்தளத்துல காணப்படுகிற அந்த மாம்ச குணங்களை அப்படியே மாற்றும்படி விரும்புகிறார். இதன்படி, அன்பின்படி ஒரு விஷயத்தை நீ செஞ்சீங்கன்னா, சமாதானத்தோடு கூட ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா, சாந்த குணத்தோட செஞ்சீங்கன்னா, இப்படி பல காரியங்களின் அடிப்படையில நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க தேவனுக்கு பிரியமான ஜனங்கள். அப்ப பிரமாணம் என்ன? பிரமாணம் தான் ஒரு மனுஷனை நல்லவனா கெட்டவனா என்று தீர்மானிக்கிறது. பிரமாணம் தான் ஒரு மனுஷனை நியாயம் தீர்க்கிறது. அப்ப தேவனால் ஏற்படுத்த பிரமாணங்களை நீங்க நிறைவேற்றுகளா இருப்பீங்க. நீங்க ஒரு நாளா தேவனுடைய பிரமாணத்தை மீறினவா காணப்பட மாட்டீங்க. சட்டத்துக்குள்ள நீங்க தீர்க்கப்பட மாட்டீங்க. நீங்க நியாயம் தீர்க்கப்பட மாட்டீங்க. நீங்க எல்லா விதத்திலும் எந்த சூழ்நிலையும் நீங்க குற்றவாளியா தீர்க்கப்பட மாட்டீங்க என்பதுதான் கரெக்ட். அப்ப பாருங்கன்னா, அந்த ஆவியின் குணங்கள், அந்த 9 குணங்களை நீங்க நிறைஞ்சி நீங்க அவைகளால் நடத்தப்படும் போது ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்வீர்கள். இன்னும் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், இந்த யோவான் 6:63 ஆவியானது உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் சொல்லுகிற
வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது. ஏசு சொல்றாரு, ஆவியை உயிர்ப்பிக்கிறது, குயிக்கன்ஸ், உயிர்க்குதுன்னா உயிர் உண்டாக்குறது, செயல்படுத்த வைக்கிறது, உபயோகப்படுத்தப்படுகிறது, நன்மை செய்ய வைக்கிறது, உயிர்ப்பிக்கிறது, குயிக்கிறது. அது பார்த்தீங்கன்னா ஜோயே, ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை வல்லமை உள்ளதாய் அது இருக்கிறது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. மாம்சமானது ஒன்றே பாருங்க, இந்த வசனம்லாம் பார்த்தீங்கன்னா கோபம் வந்தேன்னா என்ன ஏதோ யூஸ் இருக்குதா? கோபத்தில் அழிவுதான் இருக்குது. ஒரு சிலர் அம்மா சொல்லுவாங்க, நிறைய பேர் நான் விசாரிப்பேன், கோபம் வந்தா என்னங்க ஆகுதுன்னு. அது என்ன கேட்குறீங்க? உடம்புலாம் தலை ஆயிடுச்சு, வடன்னு ஆயிடுச்சு. சில டைம்ல கோபத்தில் கத்திட்டு போய் படுத்தோன்னா 2 நாளைக்கு எழுந்திருக்க மாட்டேன்றான். ஒன்றுக்கும் உதவாது, நெகட்டிவ் இன்ஃப்ளூன்ஸ் தான் கோபத்தில். அதே மாதிரி எந்த விஷயத்தை பாவத்தில் உண்டாகிற எல்லா மாம்ச குணம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு யூஸ் இருக்குதான், கடைசியில் யூஸே கிடையாது. இஷ்டம் போல வாழறது, மாம்சத்தை வருது, கடைசியில் பெரிய பெரிய வியாதி வந்துடுது, எய்ட்ஸ் வந்துடுது. இப்படி பல விதங்களில் சூழ்நிலை ஒன்றுக்கும் உதவாது, காஸ் நத்திங். இன்னும் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபைட் வெர்ஷன் ரொம்ப அழகாக வந்து, இட் இஸ் a spirit who gives life. ஒரு சிறப்பான ஒரு தரமான வாழ்க்கையை ஆவியானவர் கொடுக்கிறார். இதுதான் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே நாம் என்டராகிறோம், நாம இன்னொரு வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்கிறோம். மாம்சத்திலிருந்து விடுபட்டு இந்த ஒன்றுக்கும் உதவாத மாம்ச வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையோடு கூட இணைக்கப்படுகிறோம். இட் இஸ் a spirit who gives life. The flesh conveys no benefit. ஒரு பிரயோஜனமும் கிடையாது மாம்சத்தின்படி நடந்தீங்கன்னா. என்ன மாம்சத்தின்படி நடக்குது? உங்க ஆசை, இச்சைகள், உங்களுடைய காரியங்கள், இதெல்லாம் நீங்க செய்யும் போது ஒன்றுத்தையும் கொண்டு வராது. The words I have spoken you are spirit and life, providing eternal life. இதை நான் கொஞ்சம் மொழிபெயர்த்து எழுதிருக்கேன். ஆவியே ஜீவனை தருகிறது. ஆம்பிளிஃபைடு வெர்ஷன்ல இப்படி எழுதிருக்குது, ஆவி என்ன செய்யுது? ஜீவனை கொடுக்குது. சோத்திரம். என்ன ஜீவன்? என்ன இதான் உயிரோட தான் இருக்கிறீங்களாப்பா. அப்புறம் இன்னொரு எக்ஸ்ட்ரா உயிர், 2 உயிராகுது. ஜீவன்னா கிறிஸ்துவின் ஜீவன். அல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய வல்லமை. ஆமென். இயேசு சொன்னாரு, நான் ஜீவன் உண்டாயிருக்கும். ஜீவன்னா அவருடைய பரிபூரண வல்லமை, அவருடைய அதிகாரம், அவருடைய வாழ்க்கை. அப்பனா ஜீவனை தருதுன்னா உன்னை அப்படியே மாத்துது, ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது, உன்னை மறுரூபப்படுத்துது, உன்னை அப்படியே வேற லெவலுக்கு கொண்டு போகுது. அல்லேலூயா. அப்ப ஜீவனுக்குள்ள வந்துட்ட பிற்பாடு நீ எதிர்கொள்கிற பிரச்சனையை அப்படியே உடைச்சு நிர்மலமாக்குது. நீ கடந்து வர்ற புதிய புதிய பாதைகளை ஆண்டவர் நடந்து போற. அங்க ஒரே செழிப்பு உண்டாகுது, ப்ராஸ்பரிட்டி உண்டாகுது, சுகம் உண்டாகிறது, பலன் உண்டாகிறது, என்னவோ நடக்குது. பாருங்க, இயேசு அப்படி ஒரு வீட்டுக்குள்ள போனா அப்படியே உயிர்ப்பிக்கிற வல்லமை. அப்படியே சூம்பிட கையை நீட்டுறானா நீட்டுது. அங்க அப்படியே புதுசா மாத்த ரீஆர்டர் பண்ற, மறுபடியும் புது ஒரு லைஃப், ஒரு ஜீவன் உங்களுக்குள்ளே உண்டாகிறது. அல்லேலூயா. அத மாதிரிதான் அப்ப அவர் சொல்றாரு, நீ ஆவிக்குரிய மனுஷன், நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில லிங்க் வச்சுக்கிட்டாங்க, ஆவிக்குரிய காரியத்தை லிங்க் வச்சுக்கிட்டா ஆவிக்குரிய வார்த்தைகள் ஒன்றுல வரும், ஜீவன் உனக்குள்ள கடந்து வரும். அப்ப கடந்து வரும்பொழுது நீ ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசுவாய். ஆமென். நீ ஜீவனுள்ள காரியங்களை செய்யும் போது ஆண்டவர் உங்களை நடத்துவார். பாருங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா மாம்சம் எந்த பலனும் தர்றதில்லை. மாம்சத்துல நான் பெரியவன், நீ பெரியவன், அதுக்கு இதில் சொல்றதுல எந்த பலனும் ஒன்றும் கிடையாது. இப்ப நாங்க நிறைய பேர் பாஸ்டர் கூப்பிட்டாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நம்ம போய் பாஸ்டர்ன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கொள்ளவே மனசு வரமாட்டேது. ஏதோ பிரதர், அவ்வளவுதான். நம்ம ஜீவனை வெளிப்படுத்துறவங்களா இருக்கிறோம். அப்ப எனக்கு அதுக்குரிய எண்ணமே வரமாட்டேன். அதை பார்த்தா எனக்கு என்னன்னா, என்ன போய் சொல்றாங்கல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்கள் சீனியர் பாஸ்டர் வர போட்டாங்க. அது இன்னும் கஷ்டமா போச்சு. நம்ம பிரதர் தான், நம்ம சகோதரர் தான். நாம் ஜீவனை வெளிப்படுத்துகிற ஜனங்களா இருக்க வேண்டாம். ஆமென். அது கணக்கில் எடுத்துக்கொள்ள போதும். அது கணக்கில் லிஸ்ட்ல எல்லாம் பண்றாரு ஆண்டவர். அது ஒரு லிஸ்ட்லயே கிடையாது. நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனமா இருக்கிறது. ஆவியாயும் ஜீவனா, ஆவி காத்து மாதிரி இல்லைங்க, பவரா இருக்குது. அல்லேலூயா. சோத்ரம். என்னவா இருக்குது? பவரா இருக்குதா சொல்ற வார்த்தை? பவர்னா அசைக்கும், ஜீவனா இருக்குது, லைஃபா இருக்குது. சரி, நான் மறுபடியும் போயிடலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த இப்ப நாம் பார்க்க வேண்டிய வார்த்தைகள் என்னன்னா, இன்னைய நாள்ல என்ன பாருங்க, இச்சை அடக்கம். என்ன அடக்கம்? இங்கிலீஷ்ல செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு போட்டிருக்குது.
செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னா என்னன்னா, உங்க அது குறித்த சுய கட்டுப்பாடு, தன்னடக்கம், என்கிரேட்டியா, வெறும் மன உறுதியால் அல்லாமல் ஆவியானவரின் வல்லமையால் ஆசைகள் மற்றும் உணர்ச்சிகள் மீது கொள்ளும் ஆதிக்கம், கோபம், பசி, செயல்கள் அனைத்தும் துறைகளிலும் இது பொருந்தும். ஒருவர் ஞானமாய் வாழ இது உறுதி செய்கிறது. இவைகளுக்கு விரோதமான எந்த சட்டமும் இல்லை. இந்த குணங்கள் இயல்பாகவே நல்லவை, மேலும் அவை தேவனுடைய பரிபூர்ண சட்டத்துடன் ஒத்து போய் அதன் நோக்கத்தை நிறைவேற்றுகிறன. ஆவியானவரால் நடத்தப்படும் விசுவாசிகள் சட்டத்தால் கண்டிக்கப்படுவதில்லை, மாறாக குற்றம் சாட்டி அதாவது என்ன சொல்ற இது விஷயம் என்னன்னா, இந்த வார்த்தை என்கிரேட்டியா அப்படின்ற ஒரு வார்த்தை கிரேக்க வார்த்தை சொல்றது. அப்படின்னா என்னன்னா, நாம நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய லைஃப் ஆவியானோட கண்ட்ரோல்ல கொண்டு போகும்பொழுது இது டிசிப்ளின், இது ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கை. இந்த ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நாம இணைக்கப்படும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஆவியில ஒரு கண்ட்ரோலை கொடுக்குறார். நம்முடைய ஆவி அதை டிசிப்ளின் பண்ணுது. நம்ம எல்லாவற்றின் மேல கண்ட்ரோல் லைஃப், ஒரு விதமான கட்டுப்பாட்டான ஒரு வாழ்க்கை, ஒரு கட்டுப்பாடுள்ள வாழ்க்கைக்குள்ளே நம்மை அது நடத்துகிறது. நம்ம எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஈஸியா டென்ஷன் ஆயிடுவாங்க. சொல்ல முடியாது, கோபம் தான் இஷ்டத்துக்கு பேசிடுறது, டப்புன்னு போட்டு எதையாவது பேசி எதையாவது கோபத்தின் உச்சிக்கு போயிடுறது. புருஷன் பொண்டாட்டி கூட இருக்கத்தெல்லாம் பேசிடக்கூடாது. இருக்கத்தெல்லாம் எல்லாத்துலேயும் போட்டு கண்ணாமண்ணான்னு கத்திட்டீங்கன்னா, எனக்கு ஒன்றும் இல்லைங்க, நான் மனசில் எதையுமே வச்சுக்க மாட்டேன். நீ வச்சுக்க மாட்டேன், பேசிட்ட பிறகு அவனுக்கு படுற வேதனை அவனுக்கு தானே தெரியும். அப்போ எடுத்து கொட்டிடுறது வாட்டம் எனக்கு. அப்போ பாருங்க, நிறைய உறவுகள் இப்படி தான் முறிஞ்சு போகுது. கணவன் மனைவிக்குள்ள கூட யோசிச்சு ஜெபம் பண்ணிட்டு பேசுங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டு கண்ட்ரோல் பண்ணணும். சில மனைவிமார்கள் கண்ட்ரோல் பண்ணணும். எல்லாரும் அந்த கோபத்தையும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வாழும்போது தான் பாரும்போது தான் அந்த வாழ்க்கை நல்லா இருக்குது. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்துக்கிட்டா கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். சுயத்தை, நம்முடைய கோபத்தை, நம்முடைய காரியங்களை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். ஒரு நீதிமொழிகளில் ஒரு வசனம், இதை ஒரு வாசிங்க. அதுக்கு முன்பாய் 1 கொரிந்தியர் 9:25, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் நிச்சயடக்கமாய் இருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். பாருங்க, பவுல் இப்போ செய்யத்துமே இந்த வேதாகமம் எல்லாத்துலையும் ஒன்றுதல் கம்பேர் பண்ணிடுது. உனக்கு ஒரு விஷயம் புரியணும், உங்களுக்கு அது காரியம் என்னன்னு தெரியணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணி அந்த விஷயத்துல இருந்து புரிஞ்சுக்கிறது. இந்த ஓட்டப்பந்தயத்தை பார்க்கணும். ஓட்டப்பந்தயம் ரன்னிங் ரேஸ். ஓட்டப்பந்தயம்னா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் ரன்னிங் ரேஸ்லாம் நிறைய இந்த இதெல்லாம் பார்த்துருக்குறேன். அவங்க போனீங்கன்னா அவங்க ஒரு டைமர் வச்சுருப்பாங்க, ஓட சொல்லுவாங்க. பாடி ஃபிட்டாக இருக்கணும். சும்மா அந்த டைம் கிராஷில் போய் அப்படி போய் நிறுத்தணும். அப்படி ஓடி போய் அங்கே நிற்கணும். அப்போ அது ஓடும்போது அவன் சொல்லுவான், இந்த செகண்ட் ஜாஸ்தி ஓடுறப்பா அப்படின்னாங்க. ஏன் எப்படி இருக்குன்னா, உடம்பு கொஞ்சம் குண்டா இருக்கு, இறக்கு உடம்ப கொஞ்சம் சோத்துக்கு கம்மி பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணி எல்லாவற்றிலும் அடக்கமாக இருப்பாங்க. தூக்கம் கூட கரெக்டாக தூங்குவானு, கரெக்டாக எழுந்திருப்பானு, கரெக்டான பயிற்சி இருக்கும். சாப்பாடுலாம் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருப்பாங்க. அவங்க அதுக்குரிய எக்ஸசைஸ், அதுக்குரிய காரியங்களை அழகாக செய்வாங்க. அதுவும் இந்த டைமில் முடிக்கணும். அப்போ தான் இந்த உலகத்தில் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பந்தயம் நடக்குது. இந்த வருஷத்தில் ஜெயிச்சுன்னா அடுத்த வருஷம் ஜெயிப்பிரியா என்னன்னு எனக்கு தெரியாது, தோற்று போயிடுவேன். அதில் எல்லாவற்றிலும் நிச்சயம் கரெக்டாக கண்ட்ரோல்டு லைஃப்பை வாழ்வாங்க. சாப்பாடு ஜாஸ்தியும் சாப்பிட மாட்டான், அதனால சாப்பாடு இல்லாமையும் போக மாட்டான். கரெக்டாக மெயின்டைன் பண்ணி எல்லாவற்றையும் நிச்சயம் இருப்பாங்க. ரொம்ப கண்ட்ரோல் லைஃப். அப்போ அவனே அப்படி கண்ட்ரோலை, சாதாரண ஒரு கிரீடத்தை பெறறதுக்கு அவனை அந்த கட்டுப்பாடு, சாப்பாட்டில் உடம்பை வச்சு பாதுகாக்கிறதுல அவ்வளோ கட்டுப்பாடாக இருக்கிறான். ஏன்னா அந்த கிரீடத்தை பெறணும். ஆனால் நமக்கு ஆண்டவர் இதை விட இது சும்மா டெம்பரரி கிரீடம். ஆனால் ஆண்டவர் நமக்கு எப்படின்னா இப்போ கிரீடத்தை வச்சிருக்கிறாரு, பர்மனன்ட் கிரீடம். அல்லேலூயா, சூப்பர் கிரீடம் வச்சிருக்கிறார். அப்போ எல்லாத்துலேயும் கட்டுற சாப்பாடு கீப்பாடு எல்லாத்தையும் ஓட்டம் நாட எல்லாத்துலேயும் நீ கண்ட்ரோல்டா இருப்பா. செல்ஃப் கண்ட்ரோல், என்கரேஜ் அந்த வார்த்தை, அந்த கண்ட்ரோல் பண்ண லைஃப் நீங்க வாழுங்க. அப்படி வாழும்போது ஏன்னா நீங்க சுவிசேஷத்தை எடுத்து செல்ல வேண்டும், பல இடங்களில் கொண்டு செல்ல வேண்டும், தேவனுக்காய் உழைக்க வேண்டும், தேவனுக்காய் பல காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவர் சொல்லுகிறார். இன்னொரு வசனம் கூட நான் வாசிக்கும்படி விரும்புகிறேன். நீதிமொழிகள்
25வது 28வது வசனத்தை, தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலடைந்த பாழான பட்டணம் போல இருக்கிறானோ. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டணம் இருக்கும். அந்த பட்டணத்தை வந்து ரொம்ப காம்பவுண்ட் வால் தான் ரொம்ப முக்கியம். எரிகாவில் குறித்து சரித்திரபூர்வமாக சில ஆராய்ச்சிக்கு சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 80 அடி அகலம் இருந்துச்சான் அந்த பட்டணத்தோட அந்த மதில் சுவர் அகலம். உயரம் வந்து கிட்டத்தட்ட 50 அடி 60 அடி இருந்துச்சான். ரொம்ப ஹைட்டு. அதுவும் இல்லாமல் இவன் கட்டின நேபுகாத்நேச்சர் கட்டின அந்த இது தொங்கு தோலை பாட்டத்தை கூட ஒரு அகழ் வைக்கிறான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 110 அடி எல்ஐசி மாடி ஹைட்டுக்கு காம்பவுண்டல் போட்டுக்கிறான். அகலம் 3 சேரட் போகிற மாதிரி 100 அடி அகலத்துக்கு 110 அடி ஹைட்டு. யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பெரிய பட்டணம் கட்டினான்னா அதான் சொல்கிறான், இது மகாபாபிலோன், யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றான். ஏன்னா ஒரு பட்டணத்துக்கு பாதுகாப்பு அந்த அந்த காம்பவுண்ட் வால். பட்டணம் ரொம்ப அற்புதமாக கட்டி அழகாக வச்சிருக்கிறீங்க, எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா கட்டுப்பாடு இல்லைன்னு வச்சுங்க, அந்த பட்டணம் மதில் சோறு சரியில்லை. வீடு கூட கட்டினா மதில் சோறு நல்லா போடுறோம், நல்லா வெயிட்டாக போடுறான், ஸ்ட்ராங்காக போடுறாங்க, நிறைய பேர் கம்பி கம்பிலாம் போடுறாங்க. ஏன்னா அது ரொம்ப பாதுகாப்பு. இல்லைன்னா திருட எனி டைம் திறந்து உள்ளே வந்துடுவான். அதே மாதிரி பட்டணம் மதில் சோறு இல்லைன்னா அந்த நாட்களில் ஈஸியாக உள்ளே வந்து ஓவர் நைட் பிடிச்சிடுவானு. அப்போ அதை ஸ்டாப் பண்ணுறது அந்த இதுதான். அதுபோல் சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல், உங்கள் டெம்பர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும். அல்லேலூயா. நல்லவங்களா இருக்கிறீங்க, பரிசுத்தவானா இருக்கிறீங்க, பைபிளை இந்த பின்னாடி இந்த முன்னாடி படிச்சிருக்கீங்க, முன்னாடி இருந்து பின்னாடி படிச்சிருக்கீங்க, நல்லது தான். ஆனால் கண்ட்ரோல் இருக்கணும். எல்லாத்துலேயும் செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். வேலை ஸ்தலத்தில் கூட செல்ஃப், ஏதோ ஒன்று சொல்லிட்டா கோவம் வந்துடக்கூடாது, தூக்கி அடிச்சிடக்கூடாது. என்கிட்ட ஒரு ஸ்டாஃப் இருந்தார், ரொம்ப நல்ல பையன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை. ஆனால் பார்த்தீங்கன்னா கோபம் வந்து அவனுக்கு என்ன செய்யறதே தெரியாது. அந்த ஆஃபீஸ் எல்லா கீயும் அவன்கிட்ட தான் கொடுத்துருந்தோம். ஆஃபீஸ் மெயின் டோர் கீ, பீரோ கீ, எல்லா கீயும் அவனுக்கு குடிச்சிட்டு பொறுப்பாக நல்ல பையன் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஆனால் அவனுக்கு கோபம் வந்தால் என்ன செய்வான், அவன் ஏன் மேலே கோவம் எல்லாம் இருக்கிற ஸ்டாஃப் மேலே ஒரு சின்ன வார்த்தை அவனுக்கு சொல்லிட்டான். கோவம் வந்து அந்த அந்த கொடுத்து அந்த சாவி சொல்லிட்டு வெளியிலேருந்து அடிப்பான். அடித்தா சர்ன்னு வந்து விழும். இதே ஒரு வாட்டி நான் சொன்னேன், வேணாம்ப்பா அப்படிலாம் செய்யாதடா, இதுக்குள்ள சண்டைனாக்க இது வேலையில காமிக்காத, உன்ட்ட எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்குறேன் அப்படின்னாக்க அவன் கேட்க மாட்டான். திருப்பி கோவம் வந்துடும், தூக்கி அடிப்பான். இதை 2 வாட்டி பார்த்தா 3வது பட்டு வெளியே அமிச்சிட்டேன். ஏன்னா ஒன்று கோபத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நீ கோபம் வந்தால் என்ன செய்யறன்னு உனக்கே தெரியல, என்னென்னமோ பண்ணிடுற, தூக்கி எதெல்லாம் போட்டு சாத்திர, என்னமோ பண்ணிடுற, ஏதோ ஒன்று சுற்றி போட்டு தலைகீழாக்கி விட்டுற. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படிதான் நல்ல பொறுப்புகள் இருப்பாங்க, நல்ல பொறுப்புகளை கொடுத்துருப்பாங்க. கொடுத்த உடனே சுழட்டி அடிக்கிறது, தூக்கி விசிறது. கோவம், ஷார்ட் டெம்பர்ட், அன்கண்ட்ரோலபிள் பர்சன், அன்கண்ட்ரோல். இது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் லிஸ்ட்ல வச்சிருக்காரு. பார்த்தா 8 கனியை வச்சுட்டு 9வது கனி அன்கண்ட்ரோலபிள் கேரக்டர், கோபம், ரேஜ், வெறுப்பு, கசப்புன்னு உச்சத்துக்கு போகிறது. சில பேர் எது கொடுத்தாலும் எரிச்சலில் போயிடுவாங்க, எது கொடுத்தாலும் மேலே போயிடுவாங்க. அப்போ போயிட்டீங்கன்னா எல்லாம் என்ன செய்யுது, தூக்கி போட்டு கடைசியில் இழந்துபட பெரிய பெரிய போஸ்டிங், பெரிய லெவலில் இருக்கிற போஸ்டிங்லாம் ரிசைக்னேஷன் கொடுத்து தூக்கி போட்டுட்டு போப்பா எனக்கு இந்த வேலையை வேணாம்னு சொல்லிட்டு அப்புறம் கஷ்டப்படுறது, ஐயோயோ விட்டுட்டேன்னு ஃபீல் பண்ணுறது. காரணம் செல்ஃப் கண்ட்ரோல். அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை உங்களுக்குள்ள ஒரு கண்ட்ரோல் வேணும். அப்போ கண்ட்ரோல் வரும்பொழுது எல்லாவற்றையும் நடத்தும். சரி, 3 கண்ட்ரோல் பார்த்து டக்குன்னு முடிப்போம். சப்ஜெக்ட் பெருசு. ரோமர் 12:1 அப்படி இருக்க சகோதரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தம் தேவனுக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை கொண்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இந்த தொடர்ந்து இந்த வசனங்களை வாசிக்கும் போது உங்கள் மனம் மறுரூபமாகிறதுனாலே, ஹல்லேலூயா. என்னன்னா சில பேர் மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது, கட்டுக்கடங்காத சிந்தனை பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன் தூக்கம் வரல, நோ கண்ட்ரோல். உங்க மைண்டை கண்ட்ரோல் பண்றதே கிடையாது. மைண்டை உங்க கண்ட்ரோலுக்குள்ள இல்லை, மைண்டு கண்ட்ரோலில் நீங்கள் இருக்கிறீங்க. போட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா மனசு அப்படிதான் போட்டு குழம்பும். இங்கே போய் 1965 போகும், திருப்பி விட்டா 1992 வரும், திருப்பி வந்தால் இங்கே வந்துடும். மைண்டு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குதான். நிறைய வாலிபர்களாக இருக்கட்டும், நிறைய வயதான இருக்கட்டும், வயதானவர்களுக்கு இன்னும் பிரச்சனை, கண்ட்ரோல் பண்ணவே முடியலைங்க. என்னென்னமோ யோசனை வருதுங்க, தூக்கமே வர மாட்டேது கிடையாது. ஏன்னா மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. மைண்டு கட்டுக்கடங்காத சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும், ரன் ஆகிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும், பிக்சர் பை பிக்சராக போயிட்டே இருக்கும். இன்னும் சாத்தான் பார்த்தீங்கன்னா இவன் மனசை குழப்பி விட்டுறான்.
கன்ஃபியூஸ்டு மைண்ட், குழம்பிக்கிட்டே இருக்கும், அப்படியே இதாயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட மனது அன்கண்ட்ரோல்டு மைண்டை கட்டுப்படுத்த முடியாத மனசு. ஏன் ஜெபிக்க முடியல? அன்கண்ட்ரோல்டு மைண்டை ஒருமுகப்படுத்தலை, கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, எதுவுமே மனசு நிலைக்க மாட்டேங்குது, எதுவுமே ஒரு இடத்துல இது பண்ண மாட்டேங்குது. இன்னைக்கு வாலிப நிறைய பேர் படிக்கிற பசங்களை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னால் பாடத்தில் கவனம் செலுத்த முடியல. அவன் என்னமோ சொல்லித்தானா, இவன் என்னமோ எழுதிட்டு இருக்கிறான், எப்படியே கதை எழுதி பாஸ் பண்ணிட்டு வெளியே வர வேண்டியதாக இருக்குது. சோத்திரம். ஏதாவது கொஸ்டின் கேட்டால் கொஸ்டினுக்கு 2 பக்கம் எதையாவது ஆன்சர் எழுதி கடைசியில் மார்க் வாங்கிடுறது. அந்த நாட்களில் நாங்கள் அப்படி தான் கதை எழுதி தான் எழுதுறது, கொஸ்டின்லேயே பெரிய கதை எழுதுவோம், எழுதி அப்படி எழுதி வெளியே வர்றது. அப்போ கான்சன்ட்ரேஷன் இல்லை, கண்ட்ரோல் இல்லை. வேலை செலுத்துகிற போனால் மைண்டு ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது, மைண்டு ஒரு வேலையை செய்ய மாட்டேங்குது, கவனம் வர மாட்டேங்குதுங்க, இதை செய்ய மாட்டேங்குதுங்க, அதை பண்ண மாட்டேங்குதுங்க அப்படின்னு. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குறை கண்டுபிடிச்சா அவ்வளோதான், ஆள் தலைகீழாயிடும். ஒரு பிரச்சனைங்க, அதுக்கு இந்த மாதிரி தப்பு பண்ணுறீங்க, இது சரியில்லைங்க, தப்பாக பண்ணிட்டீங்க, வேலை செலுத்திலையா இருக்கட்டும், வீட்லையா இருக்கட்டும், நாட்டிலையா இருக்கட்டும், சபையிலையா இருக்கட்டும், சொல்லிட்டா போதும், அதோட ஆள் மூட் அவுட்டாக மூடு எங்கேயோ போயிடும், போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி அது பண்ணி குட்டையை குழப்பி எல்லாத்தையும் குழப்பி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அது போயிடுறது. அப்போ கண்ட்ரோல் இருக்கணும். அல்லேலூயா. ஆஸ் அ கிறிஸ்டியன், நீங்கள் ஆவிக்குரிய விஷயம், இயேசு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கிறார், எவ்வளோ கண்ட்ரோல். அவரை பற்றி தப்பா பைத்தியக்காரன் கூட சொல்கிறாங்க. நம்ம கேட்டு நம்மளை சொன்னால் சும்மா இருப்போமா? அவ்வளோதான், யாரா பைத்தியக்காரன், நீயா நானான்னு அடுத்து வாக்குவாதத்தில் இறங்கிடும். அவ்வளோ அழகாக அதை டீல் பண்ணுறாரு, எவ்வளோ அருமையாக டீல் பண்ணுறாரு. அதை அப்படியே அழகாக எடுத்து ஞானமாக பேசுகிறார். ஒரு இடத்துலையும் அவர் கண்ட்ரோல் லூஸ் பண்ணவே இல்லை. இஸ் செல்ஃப் கண்ட்ரோலுக்கு சரியான எக்ஸாம்பிள் ஆண்டவராக இயேசு. அவரை தவிர இந்த உலகத்தில் வேறு எந்த எக்ஸாம்பிளும் இல்லை. இந்த கனிகளை பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட தான் அவ்வளோ அழகாக அந்த லிமிட்டில் இதுதான் இப்படிதான் ஒரு வரையறையில் இயேசு அங்கே காணப்படுகிறார். அப்போ கண்ட்ரோல் பண்ணுங்க, உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ண கற்றுங்க. இது ஒரு நாள் 2 நாள் வராது, இதுக்கு நிறைய பயிற்சி தேவை. வேத வசனங்களையும் படிக்கிறதுலையும் நீ உட்கார்ந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். உட்கார்ந்து பைபிளை படித்தா நேரம் போகிறதே தெரியக்கூடாது, ஜெபிக்க ஆரம்பித்தா டைமே தெரியக்கூடாது, ஐயோ 1 மணி நேரம் ஆயிடுச்சா அப்படின்னு தோணணும். அப்போனா கண்ட்ரோல்டு மைண்ட் உங்களுக்குள்ள இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அப்படியே ஜீவ பலியாக கொடுத்துட்டு மாம்சத்தை அழிச்சிட்டு அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபமாகுங்கள். அப்படியே இன்னொரு பகுதிக்கு மறுரூபமாக நீங்கள் மாறும்பொழுது, மைண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது நீங்கள் புதிய எண்ணங்கள் உங்களுக்குள்ள வரும், புதிய சிந்தனைகள் வரும், புதிய திட்டங்கள் உருவாகும், புதிய இலக்குகளை நியமிப்பீர்கள். அப்போ ஆண்டவர் உங்களை அடுத்த லெவலுக்குள்ள போவாங்க. நான் ஒரு அருமையான ஊழியக்காரர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவருடைய திட்டம்லாம் சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு திட்டம் போட்டிருக்கிறார். எனக்கு ஆச்சரியமா போச்சு. ஏன்னா வயசு இவருக்கு 70ஆகுது, இவர் போடுற பிளானை பார்த்தா இன்னும் ஒரு 80 வருஷத்துக்கு போட்டிருக்காரு. அப்படின்னு காரணம் என்ன? புதிய இலக்குகள், புதிய காரியங்கள். இயேசு அது ஆண்டவர் இடத்துல சொல்றாரு, ஒருத்தன் மரிச்சு போனாலும் அவன் என்னாலும் உயிரோட இருப்பாங்களா, அவங்க மரித்தாலும் அவங்க திட்டத்தை நிறைவேற்றுவன்றார். எப்பா நீ கேட்கிற கேள்வி ஆண்டவர் பதிலடிச்சு செத்து போனாலும் நிறைவேற்றார். எவ்வளவு பெரிய நல்ல தேவன் பாருங்க. எல்லாரும் மனுஷன் மறந்துடுவான், அவர் மறக்கவே மாட்டார். நீ கேட்டதை மறிச்சு போனால் இந்த இடத்துல நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஒரு பெரிய சபை வரணும். ஆமேன். 12,000 ஸ்கொயர் ஃபீட்டு நான் ரொம்ப கம்மியாக தான் யோசிக்கிறேன். ஜனங்கள் இங்கே எல்லா இடத்துல இருந்து வரணும், வந்துட்டு போகணும், இங்கே பெரிய ஒரு ஆராதனை ஏறெடுக்கணும் அப்படின்னு நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம். அதற்காக செபித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயம் நாங்கள் போயிட்டாலும் இது நடந்தே தீரும். ஏன்னா கர்த்தர் பரத்திலிருந்து கேட்கிற தேவன் எங்களுடைய ஆசையை நிறைவேற்றே தீருவார், அவர் செய்வார். எங்கள் பெரிய ஊழியங்கள் இங்கே நடைபெறும், நீங்கள் அதை காண்பீர்கள். ஹல்லேலூயா. சரி, மனசு மறுரூபம் மாற்றப்படணும். இன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னா யாக்கோபு 3வது அதிகாரம் 1-3 வசனங்கள் பேசிட்டு இப்போ டைம் ஆயிடும். என் சகோதரி அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராக இருப்பீர்களாக. நாம் எல்லோரும் அநேக விஷயங்கள் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனால் அவன் பூரண புருஷனும் தன் சரீர முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் கடிவாளம் போட்டு அவைகள் முழு சக்கரத்தையும் திருப்புகிறோம். இங்க பாருங்க, ஒருத்தன் ஏன் போதகர் ஆகாதுன்னு பயந்துடாதீங்க, போதகர் ஆகுங்க. அதிக ஆக்கினை தீர்ப்பு அடையும்படி
சாதாரணமாக பார்த்தீங்கன்னா போதகர்னா ஏன் ஆகாதுன்னா நாவை கட்டுப்படுத்தலைன்னு நம்ம சொல்லிட்டு நம்மளே மீறினா நம்ம வார்த்தையே நமக்கு இதாக வந்துடும். ஏப்பா நீ தானே சொன்ன பொறுமையாக இருக்குன்னு நீ சொல்லிட்டு நீ மட்டும் இஷ்டத்துக்கு நடந்தீங்கன்னா எப்படி பொறுமை இல்லாமல் இருந்தால் ஒன்று தான் அது பிடிக்கும். அதனால போகாத அதிகம் அவங்களுக்கு தான் அதிக தண்டனை கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்றார். சரி ஓகே, எதுக்கு என்னத்துக்கு அதை சொல்ல வர்றாருன்னா வார்த்தையில நம்ம பேசுற வார்த்தைகள் கண்ட்ரோல்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ குதிரை பார்த்தீங்கன்னா குதிரைக்கு வாயில கடிவாளம் போட்டுடுறாங்க. வாயில கடிமாட்டேன். இது 2 எக்ஸாம்பிள் சொல்றாரு. குதிரையை சொல்றாப்புல, கப்பலை சொல்றாப்புல. குதிரை பார்த்தீங்கன்னா நல்ல எனர்ஜி, ஃபுல் எனர்ஜியில் இருக்குது. குதிரைனாவே எனர்ஜி. அப்படி எடுத்தா சும்மா டக்கு டக்குன்னு அவ்வளோ ஸ்பீடு போகிறது. அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாய் ஒரு பிரச்சனை. அது திருப்புறத குதிரையோட முழு எனர்ஜியை, முழு வல்லமையை, முழு சக்தியை திருப்புறது நாக்கில் தான் இருக்குது. நாக்கில் ஒரு கடிவாளம் போட்டிருப்பாங்க. போட்ட உடனே எதுக்கு அது கடிவாளம்னாக்கா அது குதிரைக்கு வந்து லெஃப்டில் திருப்பினா மூஞ்ச திருப்பினா அது தெரியாதான், இந்த பக்கம் திருப்பினா தெரியாதான். அதனுடைய பாயிண்ட்டு நாக்கில் தான் இருக்குதான். அந்த நாக்கில் பிடிச்சி இழுத்து லெஃப்டில் அழுத்துனா ஓஹோ லெஃப்ட் போகணும்னு தெரியுமா, ரைட்டில் அழுத்துனா ரைட்டு போகணும்னு தெரியுமா. அப்போ எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு நீங்கள் நாக்கை திருப்பினா போதும் அப்படின்றார். அதனால் நீங்கள் நாக்கை ஒழுங்காக வச்சுங்க, அதை கட்டுப்பாடாக வச்சுங்க. நாக்கை எங்கே போகணுமோ அங்கே திருப்புங்க. என் வாழ்க்கை நல்லா இருக்குங்க, நான் நல்லா இருப்பேங்க அப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு நேராக ஓடுவீங்க. ஏன்னா முழு எனர்ஜியும் அந்த இடத்துக்கு திருப்பப்படுதான். ஒரு அறிவுபூர்வமாக சொல்கிறாங்க, ஒருத்தன் பேசுகிறான்னா, ஒருத்தன் ஓடனான்னா ஏதோ 20 தசை 30 தசை தான் இயங்குதான். வேற ஏதாவது வேலை செஞ்சாலும் 40 தசை தான் இயங்குதான். ஆனால் ஒருத்தன் பேசுனா 76 தசைகள் வேலை செய்தான். அப்படின்னா இன்னொருத்தன் முழு எனர்ஜி பேச்சில் இருக்குது. முழு எனர்ஜியை, முழு சக்தியை இந்த நாக்கு வெளிப்படுத்துது. அதனால எதை குறித்து நீங்கள் பேசுறீங்களோ அதை சரியாக அந்த டைரக்ஷனில் வச்சு பேசுறீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஐயோ என் மாதிரி தெரிலிங்க, எங்க உருப்பட போகிறேன், அவள் தாங்க போச்சுங்க அப்படின்ட்டிங்கன்னா போச்சு. நான் வியாதியில் அவ்வளோதான், இதுவுமே சாக வேண்டியதாங்க, போக வேண்டியதாங்க. இந்த வருஷம் உயிரோடு இருப்பேனா என்னன்னு தெரிலன்னா கரெக்டுங்க, நீங்கள் தானே சொல்லிட்டீங்க, அந்தபடி நடக்கும். அப்போது என்ன சொல்ல வர்றாரு, நாம கண்ட்ரோல் பண்ணணும். அல்லேலூயா, நாக்க கண்ட்ரோல் பண்ணணும். யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். அந்த வார்த்தையை பேசுறதுல ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும். அது குதிரைக்கு ஒப்பனையாக சொல்கிறோம், ஷிப்புக்கு ஒப்பனையாக சொல்கிறோம். ஷிப்பு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன், இந்த போர்ட்டுக்கு போயிட்டு அந்த போர்ட்டுக்கு போகும். அதில் பார்த்தீங்கன்னா ரெடார் ஒன்று இருக்கும், அப்படியே கரெக்டாக நடத்துவாங்க. அந்த ரெடார்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாதான் நீங்கள் போகிற அந்த எந்த இடம் நீங்கள் குறிச்சிங்களோ அந்த இடத்துக்கு அது போகும். ஆனால் அதை கெடுக்கிறதுக்கு காற்று அடிக்கும், கடல் கொந்தளி போகிறோம், எல்லாம் வரும். ஆனால் எது நடந்தாலும் அதை கரெக்டாக டைரக்ட் பண்ணணும். நாக்கை டைரக்ட் பண்ண, இல்லை எனக்கு கிடைக்கும், எனக்கு இதுதான் கிடைக்கும், எனக்கு இதுதான் வரும், நான் இப்படி தான் இருப்பேன், நான் வாழ்க்கையில் பெரிய ஆளாக வருவேன், நான் இதை சாதிப்பேன், ஆண்டவருக்காக செய்வேன், என் வாழ்க்கை நல்லா இருக்கும், அப்படி சொல்லி பழகு, அப்படி சொல்லி செய்யுங்க. ஏன்னா நீங்கள் சொல்றதன்படி ஆண்டவர் அங்கே கிரியை செய்கிறார். தூதர்கள் கூட பார்த்தீங்கன்னா தூதர்களுக்கு உங்கள் ஃபீலிங்லாம் அதுக்கு புரியாது. நீங்கள் சோகமாக இருக்கிறதுனால அவன் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டான். நீங்கள் வந்து வேதனையாக இருக்கிறதுனால அதை அவன் செய்ய மாட்டான். நீங்கள் டிப்ரெஷனில் போயிட்டு எனக்கு நடக்கலையேன்னு சோர்ந்து போனாலும் அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. அவனுக்கு எது தெரியும்னா அவனுக்கு கட்டளை தான் தெரியும். நீங்கள் நிரம்பி இது எனக்கு நடக்கும், இதை நடந்தே தீரும்னு சொல்லும்போது அந்த தூதர்கள் அந்த 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 விஷயத்தை கேரி பண்ணிக்கிறாங்க. அதை அவங்களுக்கு வேலை செய்கிறாங்க. எனக்கு நடக்காது, நான் இப்படியே போயிடுவேன் அப்படின்னா பிசாசத்தை எடுத்துக்குவோம். 2 பேர் ரெடியாக இருக்காங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தையின்படி செயல்படுறதுக்கு 2 கூட்டம் நிற்குது. ஒரு பக்கம் தூதர்கள் கூட்டம், இன்னொரு பக்கம் அசுத்தாவுடைய கூட்டம், டார்க் ஏஞ்சல்ஸ் 2 பேர் இருக்கிறாங்க. நீ எதை சொல்ற அதை அவர்களுக்கு கேரி அவுட் பண்ணி அதை நிறைவேற்றத்துக்கு ரெடியாக இருக்கான். பிசாசு ரெடியாக இருக்கிறான். ஒரு பொண்ணு சமீப நாட்களில் பயங்கர ஒரு பிரச்சனைக்குள்ளே போய் அது உடம்புக்குள்ளே பயங்கர போராட்டம் வந்துடுச்சு. காரணம் என்னன்னா அது சொல்லிடுச்சு, என் வாழ்க்கை கிடையாது, நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, எனக்கு இஷ்டம் இல்லை வாழறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தது. சொல்லிட்டு இருந்தால் பிசாசு வந்து பிடிச்சிட்டான். உடம்புல அவ்வளோ வியாதியை கொண்டு வந்துட்டான். அதால் அடுத்த லெவலுக்கு போக முடியல. போயிட்டு அப்புறம் ஏன் ஆச்சுன்னா ஜெபம் ரைட்டு. எப்படி பிசாசு வந்தான்? பைபிள் படிக்கிற எல்லாம் படிக்கிற, ஏன் வந்தான் பிசாசு? எப்படி கிரியை செய்யறான்? கிரியை செய்யறதுக்கு ஒண்ணும் காரணம் நீ தான் சொல்ற. அசுத்தாவிலுக்கு இடம் கொடுக்குறேன், அது எனக்கு என்ன வரட்டும், என் வாழ்க்கையை நான் சாக விரும்புறேன்னு சொன்னா பிசாசுகள் அங்கே வேலை செய்கிறது, கிரியை செய்கிறது. ஒரு அம்மாவுக்கு நிஜமாவே என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க,
எனக்கு ஒரே பிரச்சனைங்க, நான் சூசைட் பண்ணிக்கிற மாதிரி கனவு வருது. பிசாசு என்கிட்ட சொன்னா சூசைட் பண்ணிக்கோன்றான், என் உடம்பெல்லாம் சூசைட் பண்ணிக்கிற அளவு அப்படியே மரண கட்டுக்குள்ள போயிட்டேன் அப்படின்னு. நான் சொன்னேன், நீ கிறிஸ்தவ தானம்மா, அபிஷேகம் பெற்ற பொண்ணு தானே, எப்படி வந்துச்சு அப்படி திரும்ப விசாரிச்சுட்டே இருக்கிறேன். அப்போ அது ஒரு காரியம் சொன்னிச்சு. நான் கேட்டேன், நீ ஏதாவது என்ன பேசுற அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் பேசுறேன். அப்போ திரும்ப கேட்கும்போது சொன்னிச்சு, எனக்கும் என் புருஷனுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ரொம்ப உச்சத்துல போயிட்டு நான் சொன்னேன், உன் கூட வாழத்தோட செத்து போயிடலாம்யா, நான் சாவ போறேயான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி. இந்த வார்த்தை போதுமா போதாதா? சத்துரு உடனே நைட்டு பூரா தூங்க விடலை, நெஞ்சு வலியை வர வச்சு, வேதனையை வர வச்சு, அது வாழ்க்கையில கடைசி கட்டத்துக்கு போற மாதிரி. அப்புறம் நான் அதை அறிக்கை பண்ண சொன்னேன், இல்லை நான் இயேசு ஆவியான நிரம்பி நான் சொல்றேன், நல்லா வாழ போறேன், இந்த புருஷனோட தான் வாழ போறேன், அற்புதமான வாழ போறேன் சொல்லுமான்னு சொன்ன உடனே அவ்வளவு வலியும் போயிடுச்சு. அவள் சுகமாக்கப்பட்டாள். சாதாரண நினைக்கிறீங்களா, நாக்கு இஷ்டத்துக்கு தான் பேசலான்னு பேசிட்டே இருப்பீங்கன்னா பேசாதே, கட்டுப்பாடு வைங்க. இத்தனை வருஷமாவது இல்லை, இந்த வருஷம் இல்லாத இதை பயிற்சி எடுங்க, ஆண்டவர் உங்களை வாழ்க்கையை வெற்றி சிறக்க பண்ணுவார். சரி, நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன். அதுவும் இல்லாம இந்த 1 தெசலோனிக்கே 4 இப்போ முதல்ல நம்ம பார்த்தோம், மனசை கட்டுப்படுத்தணும், நாவை கட்டுப்படுத்தணும். தெசலோனிக்கே 4:3-5 நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்கள் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது, அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலக்கி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகள் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. நீ பார்த்தீங்கன்னா வேசித்தனம், இந்த வேசித்தனம் போனோகிராஃபி, அந்த போனோகிராஃபி பார்க்கறது, ஆபாச படங்கள் பார்ப்பது, தவறான படங்களை பார்ப்பது இப்போ ரொம்ப கேஷுவல் ஆகி போச்சு. அதை பார்க்கறதுனால வேசி மார்க்கத்தார போட வேசி மார்க்கம் அப்படி செஞ்சுன்னா அந்த வேசின்ற காத்து பான் அப்படின்னு வந்துருக்குது. பான் மூவிஸ் அப்படி ரொம்ப இப்போ பழக்கமாக போச்சு. அதில் அதை பார்க்கறதுனால அஞ்ஞானிகளை போல மோக இச்சைக்கு அடுத்தது என்ன பண்ணுது, மோக இச்சை அசுத்த சிந்தனைக்குள்ளே போயிடுது. சில பேர் என்கிட்ட ஜெபம் பண்ண போறாங்க, என் சிந்தனைகள் அசுத்தமாகவே இருக்குதுங்க, கெட்ட சிந்தனைகள் யோசிச்சு கொண்டே இருக்கிறேன், பயங்கரமா யோசிச்சுட்டே இருக்கிறேன், அந்த சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்குது, என்னால கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்றாங்க. அவன் சொல்றாரு, அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயம் ஆண்டு கொள்ளும்படி, சரீர பாண்டத்தை கனமா ஆண்டு கொள்ளும்படி அவர் விரும்புகிறார். ஒவ்வொரு மனுஷங்கள மாம்சத்துல இச்சை இருக்கும், அதை கட்டுப்பாடு அது இல்லாம இருக்க முடியாது, அவைகள் இருக்கும். ஆனா அது இட்ஸ் ஷுட் பி அண்டர் அவர் கண்ட்ரோல், நம்ம கண்ட்ரோல் அடியில் இருக்கணும். அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நாம தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ ஆண்டவர் விரும்புகிறாரு இச்சை அடக்கம். பழைய பாருங்க, அவ கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏவாள் பார்த்தா அந்த கனியை பார்த்தோன்னா அழகா இருக்குது, பியூட்டிஃபுல்லா இருக்குது. நான் பார்த்த அழகை விட இந்த அழகு சூப்பரா இருக்குது. அப்படியே ஊத்து பார்த்து அது இச்சைக்குரிய கனியை அவ பார்த்து போய் கடைசியில அவள் விழுந்து போயிட்டாள். அதனால உங்க சரீரம், உங்க கண் வெளிச்சமா இருந்தா சரீரம் முழுதும் வெளிச்சமா இருக்குன்னு போடுது. கண்ணை பரிசுத்தப்படுத்துங்க. அப்படி பரிசுத்தப்படுத்தும் பொழுது we must have a control. அந்த கண்ட்ரோல் நமக்குள்ள வேணும். இச்சை அடக்கம் வேணும். இச்சை அடக்கத்துல வேசி மார்க்கத்தில் மற்ற ஆளுங்க மாதிரி நீங்க இச்சை, இதெல்லாம் நேச்சுரல்ன்றாங்க உலகத்துல. இது நேச்சரியா, இது இயற்கையா, இது ஒன்றும் செய்ய முடியாதியா அப்படின்னு பல காரியங்களை சொல்றாங்க. சில இதுல உண்டு விதியாகிட்டான், இது விபச்சாரத்தை விதியாகிட்டான் கூட சில இதுல உண்டு. அதெல்லாம் கிடையாது. வேதத்தின்படி நீங்க கண்ட்ரோல் பண்ணணும், நீங்க அதை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதை இது பண்ண கொள்ள வேண்டும். தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். தேவன் உங்களை கொண்டு ஜீவனுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இயேசுடைய ஜீவன் உங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் இயேசுவோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில தேவன் அபரிதமாய் செயல்படுவார். இந்த புதிய வருஷத்துல தேவன் உங்களை நன்மை நான் நிரப்புவார். பெரிய காரியங்களை செய்ய உதவுவாராக. ஆமென்.